வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சார்பாகவும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு சில முக்கியமான ஒரு தகவல் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ரொம்பவே முக்கியமாக வரக்கூடிய 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தியெல்லாம் ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் பார்த்திங்கன்னா வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பரிசாக வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 1000 ரூபாயும் மற்றும் மகளிர் உரிமை தொகை சேர்த்து மொத்தம் 2000 வழங்கப்படும் உள்ளதாக தகவல் பார்த்திங்கன்னா வெளியாகியுள்ளன. ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டும் இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இந்த முறை தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசுக்கு தொகுப்புடன் கூடிய ரூபாய் 1000 என 2000 வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் இதை பற்றின முழுமையான அறிவிப்பை அவங்களே நேரடியாக பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு மீடியா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், எப்போ டோக்கன் வழங்கலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் அவங்களாவே தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வேலையை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டதா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது மாத தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்ற தகவலும் பார்த்திங்கன்னா வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு எந்தவித குளறுபடிகளும் இல்லாமல் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. எனவே இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் விநியோகிக்கிறது சம்மந்தமாகவும் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் கூடிய விரைவிலேயே, அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாத இறுதிக்குள்ளேயே நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவங்களே நேரடியாக தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க சோஷியல் மீடியாவில். பல நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த சுட சுட இந்த ஹாப்பியான நியூஸை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். அநேகமாக இன்னும் இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன இந்த செயல் திட்டம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துடும். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ரேஷன் கடைகளில் விநியோகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றின முழுமையான அறிவிப்பு இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.